ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும் ஒரு ட்ரீமை வச்சுட்டு இருக்கும்போது சரி ஒரு அப்டேட்டட் மாடல் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இப்போ வரப்போற ஏப்ரல் மந்த்ல இருந்து இந்த மோட்டர் சைக்கிளோட பிரைஸ் எல்லாமே அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது தகவல் வந்து வெளியே இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமிக் கிரைசிஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதற்கு இடையிலே இப்போ ரீசெண்டா போட்டிருக்கக்கூடிய லாக்டவுனும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பேண்டமிக் சிச்சுவேஷனால நிறைய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. என்னதான் நமக்கு லாக்டவுன் திரும்ப ரிலீஸ் பண்ணாலும் இப்போதான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லைனுக்கும் நம்மளோட ரெக்கவரி லைனுக்கும் மீண்டிட்டு வரும். பட் இந்த சிச்சுவேஷனில் ஸ்டீலோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் 2 வீலர்ஸ் மட்டும் இல்லை 4 வீலர்ஸ் முக்கியமாக கமர்ஷியல் ட்ரக் வெஹிக்கிள்ஸ் போதக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே இந்த ப்ரைஸ் ஹைக் வரப்போகுது. ஏற்கனவே இந்த BS4லேருந்து BS6 அப்படின்றதுக்காக மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் மற்ற ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே புதுசாக சில விஷயங்களை அவங்களோட நியூ ப்ராடக்ட்ல இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய ப்ரைஸ் ஹைக்கிங் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் திரும்ப ஒரு ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது மக்களால் எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தெரியல. இந்த 2020யோட மிடில்லையே ஏற்கனவே ஸ்டீல் நிறுவனங்கள் அவங்களுடைய முக்கியமான ப்ராடக்ட் மேல கிட்டத்தட்ட 43% வந்து பிரைஸ் அதிகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது போல அதிகப்படுத்தும் போது வேற வழி இல்லாமல் இது எல்லாமே என் பையர் கிட்ட தான் வந்து நிற்குது. ஸோ நாமளும் வேற வழி இல்லாமல் இதை வாங்கி ஆகிறோம். இதன் கூடவே இந்த ஸ்டீல் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸும் வந்து ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை குளோபலி எல்லா இடத்துலையுமே இந்த செமிகண்டக்டர்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. இந்த செமிகண்டக்டர்ஸும் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் மூலமாக தான் நடக்குது. ஸோ இது போல் இந்த சர்க்யூட்ஸை ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. இந்த மாதிரி போதுமான அளவு செமிகண்டக்டர்ஸ் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இல்லாததுனால சில வகையான மாடல்ஸ்களை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு விதமான மாடல்களை மட்டுமே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் பல பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கும்பொழுது இதன் கூடவே இப்போ புதுசாக இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் வேறு. ஜஸ்ட் போன மாதம்தான் மாருதி, ஹுண்டாய், மஹேந்திரா, டாடா மோட்டர்ஸ் போல் முக்கியமாக இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ப்ரைஸ் ஹைக் வந்து அறிவிச்சிருந்தாங்க. 2 வீலர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு, டிவிஎஸ், ஹோண்டா, ஹீரோ, ஹஸ்குவானா, கேடிஎம் இவங்க எல்லாமே வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை கடந்து திரும்பவும் ஒரு ப்ரைஸ் அப்டேட் அப்படின்றது மக்களுடைய தலையில் திரும்ப சுமையை போடுற மாதிரி தான் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க. நன்றி.